ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மோட்டோ எட்ஜ் 30 5G மொபைல். அது சார்ஜ் ஏறல, ஃபுல்லாகவே டெட்டு. கஸ்டமர் டெட்டுன்னு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சார்ஜிங் ப்ராப்ளமாக என்னன்றது தெரியல. நம்ம கழட்டி பார்த்துடலாம். பேக் டோரை கழட்டிடலாம். பேக் டோரை கழட்டி அந்த கேமரா கிளாஸையும் எடுத்துருங்க. எல்லா ஸ்க்ரூவுமே கழட்டிடுங்க. தண்ணியில் விழுந்துச்சா இல்லை மழையில் நனைஞ்சாருன்னு சொல்லியிருந்தார் கஸ்டமரு. அதை நம்ம இப்போ கழட்டிடலாம். அவங்க சார்ஜ் போட்டு பார்த்துருக்காரு. சார்ஜ் போட்டு ஏரில் சுத்தமாக டெட்டில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு மொபைலு. முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்க்ரூவுமே மேக்னெட்டில் வைங்க. மேக்னெட் ஸ்க்ரூவை மிஸ் பண்ணுற போகிறீங்க. மேலே பேக் டோரு ஓப்பன் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்படி வரலன்னா நீங்கள் ஹீட் பண்ணியே கழட்டிக்கலாம். அதை அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா லைட்டாக பிளேடில் கரெக்டாக அந்த கேப்பில் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. அப்படி கழட்டுறதுக்கு எப்படின்னு உங்களுக்கு தெரியலனா நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் போய் வீடியோ நம்ம சேனலில் போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. பேக் டோர் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற வீடியோ. சிம் ட்ரைவை எடுத்துடலாம். சைடில் பீடிங் இருக்கான்னு இல்லை, அது ஆமாம் இந்த மொபைலில் கிடையாது. ஆக்சுவலி மேலே இருக்க இது தான் கழட்டணும். மேலே கழட்டியாச்சு. மேலே எங்கேயும் தண்ணி படலை மோஸ்ட்லி போர்டில். அதை தான் செக் பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி பட்டால் நான் காட்டுறேன் உங்களுக்கு வீடியோலேயே. தண்ணி படலை ஆக்சுவலி எதுவுமே இல்லை. கீழே அதை சார்ஜிங் பின்னுக்கிட்ட லைட்டாக தண்ணி பட்டிருக்கு. அதை க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சார்ஜ் போடலாம். இப்போது மோஸ்ட்லி ரொம்ப தண்ணிலாம் இல்லை, அதில் லைட்டாக தான். சார்ஜில் கனெக்ட் பண்ணியாச்சு, ஆனும் பண்ணியாச்சு. சார்ஜ் ஏறுது. அந்த சார்ஜ் ஏறுறதுக்குள்ளே நம்ம ஸ்க்ரூவெலாம் போட்டுடலாம். ஆக்சுவலி என்ன இருந்ததுன்னா இதில் கரெக்டாக சிசி போர்டு கிட்ட கரெக்டாக தண்ணி பட்டிருக்கு. ஃபுல்லாக ட்ரைன் ஆகிட்டுருக்கு. பேட்ரியும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல க்ளீன் பண்ணிட்டு சார்ஜ் போட்டோன்னா சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கும் நீங்கள் அதை ஈஸியாகவே நீங்களே கழட்டி கூட பண்ணலாம். இந்த மாதிரி மறக்காத எல்லா ஸ்க்ரூவுமே போடுங்க இதில். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் ஃபிட்டாக அந்த மொபைலில் ரொம்ப தின்னாக தான் இருக்குது. அதனால் சீக்கிரமாக ஒரு ஸ்க்ரூ கூட விடாதீங்க. நான் சார்ஜ் ஏறதை காட்டுறேன், எத்தனை பாயிண்ட் ஏறி இருக்குன்னு. கடைசி வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோவை. பேக் டோரை ஒட்டிடலாம். பேக் டோரை ஒட்டிடலாம். நல்லாவே அழுத்தியே ஒட்டிடுங்க. கம் வச்சு ஒட்டிடுங்க. கம் போட்டு ஒட்டினீங்க தான் நல்லா ஃபிட் ஆகும். அப்போ தான் தண்ணி கிண்ணி உள்ளே போகாது. மோஸ்ட்லி ரப்பர் பேண்ட் போட்டுடலாம். இப்போ சார்ஜ் போடலாம். ஓகேங்களா, 7 பாயிண்ட் கிட்ட வந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.